முனிக்குப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்குப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டி கொண்டிருக்கிறான் இல்லையா? கீழே விழுந்தா இவன் பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். உதக மாட்டானே. தரையிலே விழுந்தா இவனை தவிடுபடியாகிருவான். நொறுக்கிடுவான் நல்லவா. பிறண்டு விழுந்தா இவனை வெட்டி வச்சு தானே பிறக்கணும். பிறக்கணுமே சுவாமி. ஐயா ஆண்டவா இறைவா. அதோ பாருங்க, என்ன ஒரு சின்ன பையன் முனிக்குப்புல உட்கார்ந்து தெரியாம அடிக்குப்பை வெட்டி கொண்டு இருக்கான். வெட்டி கொண்டிருக்கான். அவன் கீழே விழுந்தா வீடு போய் சேர மாட்டானே. பெத்தவளுக்கு பிள்ளையாவும் இருக்கு சேர மாட்டானே. இப்பொழுதே சென்று அந்த பாலகனை நீர் கீழறைக்கு காப்பாத்தி கொண்டு வாரோம். உயிரை எடுத்து உயிரை கொடுத்து காப்பாத்துங்க. பார்வதி, நான் வரும்போது உங்ககிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? வரும்போது வாயை திறக்கப்படாது, மறுவார்த்தை பேசப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க. சரி, சொன்னது சரிதான் ஆண்டவா. இருந்தாலும் பகவானும் பார்வதியும் நம்ம படியளக்க வந்திருக்கிற போது இப்பேற்பட்ட பாலகன் உயிர் நம்ம கண்ணுக்கு முன்னால போகலாமா? கூடாது. அது இந்த தாய் உள்ளம் தாங்குமா ஆண்டவா? பார்வதி, என்னோடு வரும்போது எதுவுமே பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்பொழுது இந்த பாலகனை காப்பாத்தணும்னு சொன்னா என்னடி நியாயம்? ஆண்டவா, உமக்கு என்னையா தெரியும்? பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையின் வழி என்னன்னு. பாலகன் கீழே விழுந்தா செத்து போவான், உடனே நீங்க போய் காப்பாத்தி வாங்க. ஏய் பார்வதி, என்னால் அவனை காப்பாத்த முடியாது. அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே தீருவான். சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான். அவன் விதி எப்படி அப்படித்தான் நடக்கும். வாய பின்னால நீர் பிள்ளைய காப்பாத்தல, உம்ம கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். பார்த்தார் ஆண்டவே. வாதத்துக்கும் மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கும் மருந்து இல்லையே. என்ன அப்படி என்ன மருந்து இருக்கு உங்க ஊர்ல? அந்த மருந்து உன் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு. அவன் பார்வதி இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நம்ம கேட்காம போனோம்னு சொன்னா கோவப்படுவாள. இவ பிடிவாதமா நிக்கா. இந்த பார்வதி, நீ சொல்லுவதை போலவே நான் உன் வழிக்கே வாரேன். அவன் எப்படியும் வெட்டு முடிச்சுட்டான், கீழத்தான் வர போறான். அவன் கீழே வரும்போது உயிர் மீது உள்ள ஆசையை கொண்டு எம்மான கீழே விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. இல்லை அப்பான்னு விழுந்தா ஆண்டவே பகவான் நான் போய் காப்பாத்துக்கிறேன். நீ நல்லா ஆத்துவ காப்பிய காப்பி ஆத்த வேண்டாம், போய் பிள்ளைய காப்பாத்தணும். பிள்ளைய காப்பாத்தணுமா? இரு பேர்களுமே பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா. சரி, பையன் கீழே வாராம் பாரு. எப்படி? பையன் மேல கொப்பு கீழே. ஏப்பா பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு கீழே பையன் மேல மேல கரணம் போட்டு கீழே வரும்போது ஏ சண்டாள பாவி, என்ன அம்மான்னு சொல்லி இருக்கலாம். இல்ல என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி இருக்கலாம். இந்த வடக்குத்தி அம்மாவை கூப்பிட்டு அவளாவது காப்பாத்தி இருப்பா. என் தாயேன்னு கூப்பிட்டுருக்கலாம், அவளையும் கூப்பிடல. இல்ல அம்மானும் சொல்லவில்லை, அப்பானும் சொல்லவில்லை. சரி, அப்ப இத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? எப்படியா சொல்றேன்? அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. சரி, அந்த அறியாத பாலகன் அப்படி என்னத்தான் சொல்லிருப்பான்? என்ன உறக்க வருதோ? கீழ விழும்போது சேர்ல உட்கார்ந்து மைனின்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏன் உன் வீட்டுக்காரியா போறா? இல்ல பக்கத்துல நம்ம அண்ணாச்சி போய் வீட்டுக்காரி போய் காப்பாத்தி இருப்பா. உன் வீட்டுக்காரியா போவல, அவ எங்கப்பா போவா? இல்ல சித்தின்னு சொல்லி விழுந்திருக்கலாம். அப்படியே சித்தின்னு சொன்னா கங்காள பரமேஸ்வரி போய் உயிரை கொடுத்து காப்பாத்தி இருப்பா. கங்காதேவி அப்படி போய் உட்காரல, நம்மள காப்பாத்தத்தான் ஆண்டவே அந்த அம்மாவை கலைய தூக்கி வச்சிருக்காரு. நம்மள காப்பாத்த அவ கீழ வந்தா இந்த உலகமே அழிந்து போகும். நம்மள காப்பாத்துக்கலாம் ஆண்டவன் பகவான் வைக்கல பாத்துக்கோ. பார்வதி அழுத்து சடைச்சு 4 நாளைக்கு கண்ணனுடைய வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ. அப்படி போயிட்டானா கொஞ்சி பொரிக்கிறதுக்கு வேணும்ல ஆளு. அம்மா நீ கண்டியாங்கோ, அதுக்கு செப்பினியாட்டம் வச்சிருக்காரு பாத்துக்கோ. பரவாயில்ல. அம்மா அம்மானும் சொல்லவில்லை, அப்பானும் சொல்லவில்லை. சரி சொல்லுங்களே, என்ன சொல்லி இருப்பான்? என்னையா சொன்னா? ஐயோன்னு சொன்னானோ? நீங்க சரியா சொன்னா இப்ப ஜாயிண்ட்காரரு உங்களுக்கு 100 ரூபாய் தருவாரு. அப்படியா? ஆமா. சரி சொல்ல சொல்லுங்க. உடனே நெட்ல பாருங்க. நெட்ல தெரியுதானே பாருங்க. நெட்ல எங்க தெரியும்? நெட்ல தெரியாதோ? நெட்ல தேங்காய் நார் தான் தெரியும். அதுதான் தெரியுமோ? ஆமா. சரியா போச்சு. நெட்ல எல்லாமே நெட்ல வருது, அப்ப இது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? எது வர மாட்டேங்குது? இது நம்ம சொல்லக்கூடிய பதில் அதுல வராது. வராதோ? இது வந்து ஒரு கதை தானே. சரி, அப்ப அந்த அறியாத பாலகன் என்னதான் சொல்லி கீழே விழுந்திருப்பான்? அம்மானும் சொல்லவில்லை, அப்பானும் சொல்லவில்லை. நான் சேர்த்தேன் அப்படின்னா வாக்கு சனியும் போக்கல. அதான் சொல்லி இருக்காங்க. என்னம்மா? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். எல்லாம் வாழ்வும் தாழ்வும் நாவுல தான் இருக்கு பாத்துக்கோ. நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். நல்லது பேசினா நல்லது நடக்கும், கெட்டது பேசினா கெட்டதே நடக்கும். இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ, யாருக்கு எதை செய்கிறோம்
விதைக்கிறோமோ அதைத்தான் திருப்பி நம்ம கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அப்படியா? பிறகு மத்த கொண்டு எரிஞ்சோம்னா எப்படி திரும்பி வருதோ சரி அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடக்குமா? நம்ம செஞ்சோம்னா எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். அப்ப நம்ம சொல்லுகிற வார்த்தை தான் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. ஆளு வாய்ப்புலக்கார முட்டாய் நீ திங்க திணிபண்டாரம். அப்ப இந்த உலகத்துல நல்லதை பேசணும், 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அவன் வாழ்க்கை அவன் வாயில நின்னா நமக்கு ஒரு ஆளை பிடித்திருக்குன்னு சொன்னா அவங்கள பார்த்தா கண்ட உடனே சந்தோஷமா சத்தம் கொடுத்து 4 வார்த்தை நல்லா பேசணும். ஒரு ஆளை பிடிக்கலையா அவங்கள பார்க்கவே வேண்டாம், பேசவே வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. துஷ்டரை கண்டா தூர விலகணும். அவை உழைக்க அவன் சாப்பிடுதான், நம்ம உழைக்க நம்ம சாப்பிடுதோம். உலகத்துல இதுல நினைக்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு யாருக்காவது மண்டையில ஏறுதா? கிடையாது கிடையாது கிடையாது, யாருக்கும் ஏறல. ஏப்பா பெரிய ஆளா வந்துட்டானே அப்படின்னு மனசெல்லாம் தவிக்கி நம்ம கண்ணுங்காங்க நேத்து பிறந்த பையன் நேத்து உழைச்சா தாண்டி மேல போயிட்டானே. போய் அம்மா 3 வீடு கட்டிட்டான், 4 வயக்காடு வாங்கிட்டான், இப்ப ஏகப்பட்ட இடங்களை எடுத்து போட்டான் அப்படின்னு பேசுதாங்க, பொறாமப்படுதாங்க. அப்படி எல்லாம் இருக்க கூடாது. அத மாதிரி அவன் அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி காப்பாத்தி இருப்பா, அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் காப்பாத்தி இருப்பாரு. செத்தேம்னு விழுந்தான், செத்து போனான் பார்வதி என் பின்னாலவா. என் பேச்ச நீ கேட்கல இல்ல, நான் தான் சொன்னனே உங்ககிட்ட அப்படின்னு ஆண்டவன் சொல்ல ஆங்காரம் கோபம் கொண்ட பார்வதி ஆண்டவனார் பின்னால் ஆண்டவனார் பின்னால் ஆதிசக்தி வாரா ஆதிசக்தி வாரம் கைலாசம் போக வேணும் கடவுள் அந்த சிவபெருமான் நாகலோக வழியாக நாகலோக வழியாக நாதன் அவர் வாரா அவர் மனைவி தவமிருந்து நாகராஜனும் நாகக்கண்ணையின் தவம் இருக்கும் வேளையிலே இருவேர்களும் கைலாசம் போக வேண்டும் என்று நாகலோகம் வழியாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வதி இருவேர்களின் தவங்களை கண்டு ஆண்டவா அதோ பாருங்க ஒரு ஆண் நாகமும் பெண் நாகமும் உங்க பேரை சொல்லி உருத்தோடு தவம் இருக்கிறார்கள். தவம் இருப்பவருக்கு என்ன வர வேணுமோ கேட்டு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்திருக்கலாம் அல்லவா? பெரிய அடைஞ்சலாம் போச்சு ஐயா. நான் கூட்டு வரும்போது கூட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி என்ன மீறி நீ வந்துட்ட, வார வழியில சும்மா இருக்கியா? ஆண்டவா உங்க பேரை சொல்லி உங்களை எண்ணித்தானே தவம் இருக்கிறார்கள். அப்ப தாங்கள் தானே குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும். பார்வதி இருவேர்களுக்கும் 12 வருடமா ஒரு பிள்ளை இல்ல, அதனால என்ன எண்ணி 2 பேரும் பெரிய தவம் இருக்கிறாங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? ஆண்டவா ஒரு பிள்ளை வரத்துக்கு இப்பேற்பட்ட தவறமா? இருவேர்களுக்கும் நீங்க இப்பமே பிள்ளை வரத்தை கொடுங்க. மதலை இல்லா இருவேர்களுக்கும் மதலை வரம் கொடுக்கணும். குழந்தை இல்லா இருவேருக்கும் நீங்க இப்பமே குழந்தை வரம் கொடுக்கணும். இறைவா பார்வதி என்ன பகவானே, அப்பமே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அங்க என்னன்னு சொன்னா பாலகனை காப்பாத்த சொன்னேன். இங்க என்னன்னு சொன்னா இருவேருக்கும் பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய். நீ செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டாயா? ஆண்டவா பிள்ளை இல்லா வேதனை ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்கா நான் பார்த்துட்டு வர முடியுமா? ஆகையினால் இறைவா இங்க பிள்ளை இல்லா இருவேருக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேணும். மதலை இல்லா இருவேருக்கு மதலை வரம் கொடுக்க வேணும். குழந்தை இல்லா இருவேருக்கு குழந்தை இல்லா குழந்தை வரம் கொடுக்க வேணும். பிள்ளை
இவங்க இருவேருக்கும் இப்பொழுது நாம பிள்ளை கொடுத்தா பிள்ளை வரம் கொடுத்தமானா பிள்ளை மோசங்கள் வந்து சேருமடி வந்து சேரும் பார்வதி. மதலை வரம் கொடுத்தால் நாளைக்கு வணக்கவலை வரும். குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரும். வந்து சேரும் பார்வதி. அவங்களுக்கு பிள்ளை இருக்கணும்னு இருந்தா நான் என்னைக்கோ கொடுத்திருப்பேன். இந்த ஜென்மத்துல 2 பேருக்கும் பிள்ளை இல்லைன்னு சொல்லித்தான் இவங்க இப்படி இருக்காங்க. சரி, அதனால என் பின்னாலவா எந்த வார்த்தையும் நீ பேச வேண்டாம். பேசாத, வா கைலாயம் போகலாம். ஆண்டவா, இறைவா, பிள்ளை கொடுக்கலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒருபோதும் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியானா இவங்க போன ஜென்ம கணக்கை பார்க்க வேணுமடி. ஆமோ, இவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல ஆமாண்டே சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணையின் கணக்கை பார்த்தார்கள். பார்க்க சொன்னார். கணக்கில என்ன இருக்கு தெரியுமா? என்ன என்னன்னே? சீராக கணக்கனே, சீராக கணக்கனே. சித்திரபுத்திரன் ஐனார் கணக்கரையும் பாப்பா, கணக்கனையும் பார்க்கும் போது போன ஒரு சென்மத்தில் நாகராஜ மன்னவன் மலை வேடனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அம்பாலை எதிர்க்க அதன் உயிரை மாய்த்திருக்க மாலை கொண்ட தோஷத்தால் மதலை ஒண்ணு கிடையாது. ஏய் பார்வதி, 8 மாத சூழ்மானை அம்பாள் எதிர்க்கிறான், அதன் உயிரை மாய்த்திருக்கிறான். மானை கொன்னாலும் பரவாயில்லை, மான் வயத்துக்குள் இருந்த பெண் சிசுவையும் சேர்த்தே கொண்டு இருக்கிறான். பெண் பாவம் பொல்லாத பாவம் அடி. இவருக்கு பிள்ளை கொடுக்க முடியாது பார்வதி. ஆண்டவா, அவர் காட்டாம்பள, அவர் போவாரு வருவாரு. இந்த நாகக்கண்ணி பெண்ணா பிறந்தவ என்ன மாதிரி உள்ளவா? அப்படி என்ன பாவம் செஞ்சிருக்காவா? அவ என்ன பாவத்தை செய்ய போற அவ கணக்க பாருங்க, அவ கணக்கெடுத்து பாருங்க சுவாமி. அப்படி என்று பார்வதி சொல்ல ஆண்டவன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கும் போது அவ மருத்துவமா தான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்தல, கருமருந்த கொடுத்தல்ல, கருவ கலைத்து ஒரு மருந்த கொடுத்திருக்காள், ஒரு மருந்த அவ உருவத்தான் கலைத்திருக்காள். ஒரு குழந்தை கிடையாது, என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி. அது போன ஜென்மம், இது இந்த ஜென்மம். இந்த ஜென்மத்துல தவம் இருக்காங்க. இந்த ஜென்மத்திலே உங்களை என்ன 6 வருடம் தவம் இருந்தார்களே, அந்த தவத்துக்கு என்ன பலன் இருக்கு? அதான என்ன என்ன பெருமை இருக்கு சுவாமி? தவத்துக்கு மனம் இறங்கி தவ குழந்தை கொடுக்கணும். ஆமோ, பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க பிள்ளை வரம் கொடுக்கணும் இறைவா. கொடுக்கணுமே ஆண்டவா. கண்ணுக்கு தவம் இறங்கி ஆமண்ணே கை குழந்தை கொடுக்க வேணும் என்று ஆமையோ அந்த பார்வதி சொன்ன உடனே சரி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்னய்யா? ஒருபோதும் இருவருக்கும் என்னால் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. முடியாதம்மா. அவங்க புண்ணியம் செய்திருந்தா கூட நான் பிள்ளை வரம் கொடுத்திருப்பேன். சரி, பாவம் செய்த இருவருக்கு நான் எப்படி பிள்ளை கொடுக்க முடியும்? ஒருபோதும் கொடுக்க முடியாது. என்னால் முடியாதென்று இறைவன் சொன்ன போது அந்த பார்வதி சொல்லுகின்றார், கல்லாசாமி உம்மனது, கல்லாய உம்மனது, கடவுளே பகவானே, கடுகளவு இறங்கலையோ, இருப்பாய உம்மனது, உம்மனது எல்லளவு இறங்கலையோ, எல்லளவு இறங்கலையோ.
சொல்ல மாட்டேன் சுவாமி. என்ன மாதிரி ஒரு பெண்ணு தவம் இருக்காளே உமக்கு எல்லளவு கூடவா இரக்கம் இல்லை. அதான மனம் இறங்கலையே ஆண்டவா. அப்படி என்று அங்காரம் கொண்ட ஆதிபராசக்தி அந்த ஆண்டவனார் முன்னால் என்ன சொல்லுகின்றார்? என்னையா சாமி நீங்க இப்போ கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவான் நீங்க கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கொடுக்காவிட்டால் இந்த கண்ணல் தங்கை நான் என்னை எதிர்த்து நீ இருவருக்கும் குழந்தை வரம் கொடுப்பாயானா நீயே இருவருக்கும் பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவன் சாபத்தை கொடுத்த போது அப்பந்தான் பார்வதாதேவி சொல்லுகின்றார், என்னையா ஆண்டவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் எனக்கு நீங்க சாபத்தை கொடுக்கிய. உமக்கு பொசுக்குன்னு வருது. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நான் ஒரு நாகத்தின் வயத்துல போய் பிள்ளையா நான் ஜனிக்க முடியுமா? கருவுச்சுதான் பிறக்க முடியுமா? அப்படி பிறந்தாலும் உலகம் தான் தாங்கும். உலகம் தாங்காது. சுவாமி. நாகத்தின் வயத்திலே நாம் போய் பிறக்க சட்டம் இல்லை கிடையாது. ஆகையினால் மாற்று வரங்களை தர வேணும் என்று கைலாசத்தில் இருந்து 8 அமிர்த கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரங்களாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் இரு பேர்களும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாளைக்குள்ள சரி ஆதி பராசக்தி உன் 1008 சொரூபத்தில் அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து கை குழந்தையாக பிறக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல ஆட்டுமென்று சம்மதித்த பார்வதி அமிர்த கலசத்தை வரவழைத்தார். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரங்களாகவே கொடுக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் அரண்மனைக்கு கொண்டு வந்து சரி இரு பேர்களும் எப்படி பூஜை இருந்து வருகின்றார்கள். அங்கே நாகராஜா நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தில் வட்டமாக அடுக்குவார். உடலதை தான் சுத்துவார். அவர் படத்த மேல விரிப்பார். 21 நாள் அரை மண்டலம்
ஏச்சகண்ணி வடக்குத்தியா வடக்குத்தியா வடக்கு முகம் அமர்ந்ததாலே வடக்குத்தியா உந்தன் பேரு அட்டகாளி 8 பேரும் அவதரித்த வேளையிலே அம்மானோட வாசலில போடுங்கம்மா ஒரு குலவை வடக்குத்தி அம்மாளுக்கு பொன்னான மணிக்குலவை வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா என் தாயான முத்தாரம்மா தாய கொலசையில அமர்ந்த வேளா கோலக்காரே முத்தாரம்மா நீயோ கடற்கரையில நீராடி உன் கனத்த கூந்தல சிக்காட்டி அவ விளையாடி வாராளே நீயோ கடலாண்ட தெய்வம் அம்மா ஏ தெய்வம் அம்மா ஏ கட்டழகி முத்தாரம்மா ஓடியா தாயா அட்டகாளி 8 பேரும் ஆதாளி போடுவாளா வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா தாயான வடக்குத்தியா என் தாயான முத்தாரம்மா ஏ கடற்கரையில நீராடி கனத்த குந்தல சிக்காட்டி ஏ கட்டழகி முத்தாரம்மா சூரனையே வலை முடித்த சுந்தரியே வாருமம்மா ஆடுவாளம் பாடுவாளா ஆதாளி போடுவாளா என் தாயான முத்தாரம்மா போடுவாளா ஆடுவாளா அவ உலச்சத்தம் போடுவாளா தசரா நாயகியா தாயான முத்தாரம்மா அம்பிகையா வடக்குத்தியா அட்டகாளி 8 பேரும் ஓடுவாளா ஆடுவாளா உலச்சத்தம் போடுவாளா வேம்பு பிறந்திடும்மா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு பிறந்த போது விளையாட பெண் பிறந்தா வேம்புலையும் கொலவிருப்பா வேதனையை யார் அறிவா வேப்பிலையே கையிலெடுப்பா அவ வேதனையே உனக்கு சூலம் வந்து விருந்திடும்மா அவ சுந்தரனா மேடையில சூலம் வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய அவ பெண் பிறந்தா அவ சூலத்தில கொலவிருப்பா சோதனையே யார் அறிவா சுலமத கையிலெடுப்பா ஏ வடக்குத்தியா அவ சொல்லி வரா கொடுப்பாளு கையிலெடுப்பா உனக்கு கப்பரையும் பிறந்திடும்மா என் கட்டழகி என் முத்தாரம்மா என் தாயான என் வடக்குத்தியா அவ சூலம் வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய அவ பெண் பிறந்தா அவ சூலத்தில கொலவிருப்பா சோதனையே அதை யார் அறிவா கப்பரைய கையிலெடுப்பா அவ கண்டவருக்கு வரம் கொடுப்பாள் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி
நாகக்கன்னிக்கு 8 குழந்தைகள் வந்து பிறக்க இரு பேர்களும் ஆனந்த சந்தோஷப்பட்டு குழந்தைய பார்த்தா நாகக்கன்னிக்கு மனமெல்லாம் கவலையே தீந்து போச்சு. ஏ அப்பா நம்ம இருப்பதோ நாக வடிவம், பிள்ளைகள் இருப்பதோ ஒரு சக்தியின் அம்சம். சக்தியின் அம்சத்துல வந்து பிறந்திருக்கா. அம்மா காளியர்கள் பெண்ணுக்கு பெண்ணழகி, பேடை கொண்ட மயில் அழகி, கண்ணுக்கு கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, அவ மூக்கழகும், அவ மொழி அழகும், அவ முகத்தின் திருவழகும். பார்த்த உடனே நாகக்கன்னி ஓடி ஓடி வந்து வாரிமாக தானெடுத்து வாரிமாக தானெடுத்து வாயிரைய முத்தமிட்டாள், சேத்து மகா தானெடுத்து செவிட்டோடு முத்தமிட்டாள், ஓரி வெள்ள தானெடுத்து கோடி லட்சம் முத்தமிட்டாள், கோடி லட்சம் முத்தமிட்டாள். நாகராஜனும் நாகக்கண்ணியும் இப்படி வளர்த்து வரும்போது மானிட பெண்ணா இருந்தா தாய் அமிர்தம் கொடுப்பா. அவள் நாக வடிவங்களாக இருப்பதனால குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனையே கொடுத்து வளர்த்து வருகிறார். கொம்பு தேனை கொடுத்து குணமோடு வளர்த்து வரக்கூடிய நாளையிலே இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பந்தல் சிங்கார மேடை மேடைக்கு மேல ஒரு மேடை நித்தம் பார்த்திருக்கேன். அப்படியே சரி. அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் யாரையா அந்த பூபதி புளியங்குடியுமான அன்னகரத்திலே புகழ் வச்சு வாழ்ந்து வரக்கூடிய எனது அருமை அப்பா அவர்கள் செபராஜ் அப்பாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று சரி. அடேங்கப்பா, அன்புனா கொஞ்சம் இல்ல. வீட்டுல எதுவா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பண்டம் போட்டாலும் சரி, உடனே அதை பார்சல் பண்ணி நம்ம கொண்டு வந்து பார்சல் பண்ணி தபால்ல அனுப்புவாங்களா நேரா கொண்டு வந்துருவாங்க? நேரவே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உனக்கு தான கொடுக்காங்க, எங்களுக்கு கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எனக்கு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்த மாதிரி அந்த அன்பு தானே. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும், பெரிய ஆளுகளுக்கு கொடுக்க கூடாது. அப்ப நீ சின்ன பிள்ளை, உனக்கு கொடுக்க தப்பு இல்லை. ஆமா, ஆகையினாலே சரி, எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஏதாவது கண்டிப்பா நமக்கு வாங்கி கொண்டு வராம இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது அவரால முடிஞ்சது எங்களுக்கு வேட்டி ஷர்ட் எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? ஆமா, நீ சின்ன பிள்ளை,
உனக்கு பண்டை கொண்டு கொடுத்துருக்காரு. அதனால நிலைமை அறிஞ்சு ஆமா நம்ம ஏதாவது பிள்ளை கொண்டு போகணுமே அப்படின்னு அம்மா வீட்டுல இருந்து கொடுத்து விடுவாங்க. செவராச்சப்பா அன்போடு நாமளை ஆதரித்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணே? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே, வேண்டும் வளர வேண்டும், வாழ வேணும் வளர வேண்டும், மலை முருகனுடா அருளாலே, மலை முருகனுடா. அவர் ஒன்று பத்து நூறு கோடி உயர வேணும் கைலை போலே எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் செய்யும் தோளில் விருத்தியாகி யாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வோடு ஓடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர வேண்டும் கையிலை போலே அவர் வளர அண்டோ வேண்டும் கையிலை போலே வாழேடி அவர்கள் வளர வேண்டும் கைலை அவர்கள் வளர வேண்டும் கைலை. இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு சரி முள்ளும் முறியாமல் முடிந்த பூ வாடிடாமல் வாடிடாமல் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் செல்வத்தோடும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று ஆமா என் வடக்குத்தி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. வருகிறார்கள். ஆதிவல்லி கைலாசத்திலே அரணார்தேவி பார்வதி 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 நினைக்க என்ன நினைக்கா? இந்த ஆண்டவே சிவபெருமா என்னால முடியாதுன்னு சொன்னார். சொன்னாரு. ஆனா சக்தியின் மகிமையில தானே ஆமா நம்ம நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு 8 குழந்தையை கொடுத்தோம். கொடுத்தோம். இப்பேற்பட்ட மகிமையை இறைவன் சிவபெருமான் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். தெரிய வேண்டும், நம்மளை பத்தி புரிய வேண்டும். அப்படி என்று பராசக்தியான பார்வதி 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 கைலாசமா மலையிலே கடவுளார் முன்னால் வந்து 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 ஆண்டவா என்ன பார்வதி உலகமெல்லாம் நீங்க படி இழந்துட்டு வந்திருப்பீங்களே, ஆமா கொஞ்சம் களைப்பாக இருக்கும். இருக்கு இருக்கு. அதனால உங்களையும் நான் 48 நாளா பிரிஞ்சு இருந்தேன். இருந்தேன். உங்க களைப்பை தீர்ப்பதற்கு இரு பேர்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடுவோம். அழகா விளையாடலாமா என்று சொக்கட்டங்கால் மண்டபத்திலே வந்து 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 சுவாவிபரத்தி இரு பேர்களும் விளையாடும் போது அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொன்னா? அவள் என்ன கேட்டால் தெரியுமா? சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தை கேளு, ஈரேழு உலகமே இறையழக்க போகும் போது என்னுடைய அழகை போலே ஈஸ்வரனை கண்டதுண்டு, பார்வதியின் அழகை போலே பகவானை கண்டதுண்டு, கோமதி அழக போலே கோமதி அழக போலே கொண்டவனை கண்டதுண்டு, கோமதி அழக போலே அங்கே பார்வதியும் கேட்ட போது பகவான் சிவபெருமான் ஏ பார்வதி படியிழப்பது வேலையா இல்ல யாரு அழகா இருக்கா யாரு அசிங்கமானு நான் பார்க்கிறதுக்கு வேலையா? எனக்கு பார்க்கத்தான் வேலையா? அதான் இந்த பகவான் அப்படி பார்க்கக்கூடிய ஆளுதானா? ஆண்டவா உம்மை அப்படி தவறா கேட்கல. உலகத்தில் எத்தனையோ கோடி பெண்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய படைப்புல கோடிக்கணக்கான பெண்கள் படைத்திருக்கீங்க. ஆனா என்னை போல யாராவது இந்த உலகத்தில் இருந்து இருக்கின்றார்களா அப்படின்னு தானே கேட்டேன். என்னை விட அழகு நிறைந்த பெண் இருக்காங்களா சுவாமி? பார்வதி இதுவரைக்கும் ஒன்ன மாதிரி அழகு பெண்ணு உலகத்துல இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா நாகலோக பட்டண வழியா நான் படி இழந்து வாரேன் போறேன். சரி நாகராஜனும் நாகக்கண்ணை வச்செடுத்த பிள்ளைய கண்டேன். அப்படியா? அவ இருக்க அழக பார்த்தா நீ எல்லாம் கிட்ட வர முடியுமா? அவ அழகுக்கு ஈடாக முடியுமா?
ஒருவரல்ல இருவரல்ல அட்டகாலி 8 பேர்களும் மாரிய பார்த்தா காளிய பார்க்க வேண்டாம், காளிய பார்த்தா முத்தாரம்மனை பார்க்க வேண்டாம், முத்தாரம்மனை பார்த்தா முத்துமாரியை பார்க்க வேண்டாம். அவ ஒரு அழகு, நீ எல்லாம் கேட்க பாரு. 8 பேரும் அச்சில போட்டு வார்த்தது மாதிரி அப்பேற்பட்ட அழகு பார்த்துக்கோ. ஒண்ணு போல பார்ப்பதற்கு பேர் அழகியா இருக்கிறா அம்மா காளி 8 பேரும். ஒன்னிலிருந்து ஒரு மடங்கல்ல 2 மடங்கு 10 மடங்கு அழகோடு இருக்கிறாள் பார்வதி. அவ எப்பேற்பட்ட அழகி தெரியுமா? தாய பெண்ணு காலா பெண்ண அழகி, பெண்ணு காலா பெண்ண அழகி, தேடை கொண்ட மயில் அழகி, கண்ணுக்கு கண்ண அழகி, காது மூக்கு வடிவழகி, மூக்கழகா மொழி அழகா தாய மொழி அழகா முகத்தின் திருவழகா முகத்தினோட திருவழகா பொழுதுக்கு ஒப்பிடலாம் வடக்குத்தி அம்மாளை பொன் வண்டுக்கு சரியிடலாம். அப்படி இருக்கும் போது தாண்டா அழகு தாண்டா அழகுன்னு உன் மனசுல நினைக்காத, கைலாச வாசல்ல நினைச்சு கொண்டு இருக்கிறாத. தாண்டா அழகுன்னு உனக்கு ஆணவம் கர்வம் வரக்கூடாது பார்வதி, ஒருபோது வரக்கூடாதம்மா. தன்னை மெச்சுக்கும் தவிட்டு கொலக்கட்ட விடிய காலம் ஆச்சுன்னா ரெண்டையுமே சாப்பிட முடியாது. அப்ப நீந்தான் அழகு நீந்தான் அழகுன்னு நீந்தான் மெச்சுக்கிடணும், வேற யாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய ஆள் யாரும் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்லணும். அதேதான் அண்ணாச்சி தொழில் சூப்பர் அண்ணாச்சி அப்படின்னு அடுத்த ஆள் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. ஆமா நானே பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு பெரிய தொழில்காரன் அடிகாரம் நம்ம பேசக்கூடாது. நம்ம புகழை நம்ம சொன்னா நல்லாவா இருக்கும்? பாக்குறவங்க அதை பார்த்து சொல்லணும், வாயால வாழ்த்தணும். அந்த அளவுக்கு நம்ம காரியத்தை சிறப்பா பண்ணணும். அதனால அம்மா பார்வதி நீ அழகுன்னு நினையாத, உன்னை விட 8 பேரும் பேரழகு இருக்கா. பகவான் சொன்னார் பாருங்க, பார்வதிக்கு நம்மளை விட நம்ம ஆண்டவன் நம்ம தங்கச்சியை தானே ரொம்ப உயர்வா பேசுகின்றார். இன்னைக்கே இவர் இப்படி நினைத்தா, இன்னைக்கு அவ சின்ன புள்ள, நாளை புண்ண வளர்ந்து வாலிபமாகி பருவகாலம் அவ பிராயமா இருந்தான்னு சொன்னா அவ இதிலிருந்து இன்னும் ஒரு மடங்கு அழகா இருப்பா. இன்னைக்கு சின்ன பிள்ளைன்னு ஆண்டவன் நினைப்பார். நாளை புண்ண அவ வாலிபமாகி வந்தான்னா ஆண்டவே ஒருவேளை நம்மள மறந்தாலும் மறந்து விடுவாரோ, கண்டிப்பா மறப்பாரு, அவர்களோட இருந்தாலும் இருந்துடுவார் அப்படின்னு பார்வதிக்கு மனசிலே ஒரு எண்ணம். படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டு. அதாவது
கட்டிய மனைவி வந்து என்னய்யா கட்டிய கணவன்கிட்ட எதை எதிர்பார்ப்பா? என்ன அன்பத்தான் எதிர்பார்ப்பா. அன்பை எதிர்பார்ப்பா. அம்மா அவளை பெருமையா பேசணும் நினைப்பா. சரி நம்ம அடுத்த ஆள் பெருமையா பேசினா அவளுக்கு கோபம் வரும். அம்மா அப்ப கட்டிய மனைவியை மனசு குளிர செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்னய்யா சாதாரண குழம்பு வச்சாலும் பருப்பு சாம்பார் சுமாரா தான் வைப்பா. சுமாரா வச்சாலும் அடேப்பா என் பிள்ளை நீ வைக்க சாம்பார் அடேப்பா உன் கை பக்குவம் இருக்க. அவ சாம்பார பார்த்தா கோயில்ல மஞ்சப்பால் கலைக்கு வச்சா 2 வேப்பிலையாவது மிதக்கும். இவ சாம்பார் வச்சான்னா பருப்பு முண்டை கண்ணா முழிக்கும். பருப்பு வெந்திருக்காது. பருப்பு ஆந்து போய் நிக்கும். தண்ணி மிதக்கும். ஆனா அப்படி வச்சாலும் குழம்பு நல்லான்னு சொல்லப்படுமா? சொல்லக்கூடாது. சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும், சங்கடப்படும். அதனால உன் குழம்பு சூப்பரா இருக்கு பிள்ளை அப்படிங்கணும். ஆயி உன் கையால வச்ச சாம்பார் சூப்பர், இன்னொரு கரண்டி கோரி ஊத்து அப்படிங்கணும். அப்ப மனசு வந்து குளிரும். பரவாயில்ல. பழைய சேலையை கட்டியிருந்தாலும் என் பிள்ளை என்ன இந்த சீலை உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ரவுக்க சம்மு பார்க்கும்போது குஷ்பு மாதிரியே இருக்கு. அடியா எத்துக்கு அழகா இருக்கு. யாரு குஷ்பா குல்கையா? இல்ல குஷ்பு மாதிரி இருக்குன்னு. குஷ்பா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டோம்னு வைங்க, அவன் மனசு குளிரும், குளிந்துரும். அடிக்கடி சினிமா கூட்டு போகணும். அடிக்கடி. ஆமா சரி. அடிக்கடி மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் மல்லிகைப்பூ அல்வாவிலே நிக்கப்பா. ஏ தாத்தா என்ன நீ இத்தனையும் செய்யவே வேண்டாம். சரி நீ மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க வேண்டாம், வேண்டாம். அல்வா வாங்கி கொடுக்க வேண்டாம், வேண்டாம். சினிமாவுக்கு கூட்டு போக வேண்டாம். சரி கூட்டு போக வேண்டாம். அப்ப என்னதான் செய்யணும்? ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி சாயங்கால நேரம் கொஞ்ச நேரம் வந்த உடனே குளிச்சு முடிச்சு ஒரு வா சாப்பிட்டு இல்ல ஒரு டீயை குடிச்சு அதுக்கு பிறகு பிள்ளைகளோடவும் தன் மனைவியோடவும் உட்கார்ந்து அன்பா 4 வார்த்தை ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நீ சாப்பிட்டியா, பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் தன் மனைவிக்காகவும் வீட்டில் உள்ளவர்களுக்காகவும் செலவு பண்ணணும். அழகா மனம் விட்டு பேசணும்னா அந்த கட்டிய மனைவிக்கு அப்படி கொஞ்ச நேரம் செலுத்தி அவங்களோடு உட்கார்ந்து இருந்தா போதும். அதை விட பெருசா என்ன கேட்க போறா? வேற ஒண்ணுமே கேட்க மாட்டா. வேற ஒண்ணுமே கிடையாது. அதத்தான் அவ எதிர்பார்ப்பா. ஆனா இந்த குடிகாரப்ப என்ன செய்தான்? வந்த உடனே வீட்டுக்கு வரவே எப்படி வாரான்? வரும்போதே 4 ஆளா வாரான். வேலை முடியுது 6 மணிக்கு, இவன் வீட்டுக்கு வரான் 8 மணிக்கு. 8 மணிக்கு வந்து மூக்கம்மா என்னடி இத? ஏய் அப்பா எப்படி குளிருது தெரியுமா? உன்னை பார்க்க குடும்பம் விளங்கும். நீ வரத்துக்கு நீ தூங்க முதல்ல. எடி என்னடி சாப்பாடு? சாப்பாடும் சாம்பாரும் மோர மாதிரி. சரிதான். சாம்பாரு சாப்பாடு முகர மாதிரி இருக்கா? அப்ப என் முகர உனக்கு பிடிக்கலையோ? என்ன உன் தங்கச்சி என்னைக்கு பார்த்தானோ அன்னையோட உன் முகரம் வெறுத்து போச்சு. அப்ப இப்படி வந்தா அந்த அம்மா என்ன நினைப்பா? இவருக்கே மட்டும் இருந்தா அரக்கனை உள்ள அனுப்புனா எப்படி இருக்கும்? அப்படித்தானே குடும்பம் இருக்கும். அந்த அரக்கன் உள்ள போனவன்னு அத்தனையும் பேச சொல்லும் பாத்துக்கோ. சொல்லு கூடாது குடும்பத்துக்கு. அதனால இந்த பார்வதி கிட்ட பகவான் சொன்ன உடனே சரி ஆண்டவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. இருந்தாலும் ஆனா பார்வதி ஒரு மனசுல ஒரு எண்ணமா வைத்து கொண்டு இருக்கிறார். என்ன பிறந்தவளுக்கு சந்தேகம் இருக்கத்தரையும். அப்ப இந்த பார்வதி நினைக்க ஒரு படியிலக்க போவாரு, பாப்பாரு, வருவாரு. சரி அவ அங்க இருந்தா தானே இந்த ஆண்டவன் பாப்பாரு. அதானே இங்க கைலாசத்துல நம்ம கண் பார்வையில வைத்திருந்தோம்னு சொன்னா, நம்ம பக்கத்துல கொண்டு வந்து வைத்து கொண்டு வந்து சொன்னா அந்த பாவையர்கள் 8 பேரையும் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆமா நம்ம பார்வையை விட்டு எங்கேயும் தப்பிக்க மாட்டாது. அப்படி என்று ஆமையோ ஆண்டவனார் இடத்திலே ஓடி வந்து ஆண்டவா இறைவா நீர் படியிலக்க போனா பார்வதி நான் கைலாசத்துல இருக்கேன். கைலாசம் இருக்கியா? சரி 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 சரி. பார்வதாதேவி ஆண்டவன் பக்கத்திலே வந்து ஆண்டவன் நீ கைலாசத்திலே தன்னந்தடிமையாகவே இருப்பதனால என்னோடு இருந்து விளையாடுவதற்கு என்ன 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும். பார்வதி நீ தோழி பெண்ணு ஏன் கேட்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன் தங்கைமார்களை எடுத்து வருவது என்னால் கூடாத காரியம். உங்கள் அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்து குழந்தையை கைலாசத்துக்கு எடுத்து வர சொல் என்று இறைவன் சொல்ல பார்வதி அண்ணனாகிய என் பெருமானை அழைத்தார். ஆண்டவனிடத்திலே பறக்கும் படகும் நாகதாளி வேறையும் வாங்கி கொடுக்க கண்ணபுரான் கைலாசம் விட்டு நாகலோக பட்டணத்திலே வந்தார்.
சிறு பிள்ளைகளிடம் சிறிது நேரம் பேசினார். 8 பேரையும் கைலாசத்துக்கு பறக்கும் படைகளை எடுத்து வர நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் மோட்சங்களை கொடுக்க கைலாசத்திலே வந்து பறக்கும் படகை நிறுத்தும் போது பார்வதி இவள் இருக்கும் அழகை கண்டார். நம்ம என்னமோ நினைச்சோம், இவ 8 பேரு இப்படி ஒரு அழகா இருக்காளே, என்ன ஒரு அழகுல இருக்கா, இனி இவ நமக்கு வேண்டாம், பக்கத்துல வச்சிருக்க கூடாது. ஆண்டவன் வடிவிலக்க வந்தா மறுபடியும் பார்க்கத்தானே செய்வாரு. கண்டிப்பா பாப்பாரு. ஆண்டவன் எங்கு போக மாட்டாரோ அங்கு கொண்டு இவளை விடணும். இவளை விட்டு வளர்க்க வேண்டும். அப்படி என்றா என்பெருமான் இடத்திலே சொல்ல ஆமையோ சக்தியரையே எடுத்துக்கொண்டு கண்ணனாகி என்பெருமான் சந்தனமான் ஜோலைக்கு சந்தனமான் ஜோலைக்கு சக்தியரை கொண்டு வந்து சந்தனமா முனிவரி சக்தியவும் கொடுப்பார். சந்தனமாம் ஜோலையிலே வந்து சந்தனமா முனிவரிடத்திலே ஒப்படைக்க தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறியாமல் 8 பேர்களை வளர்ப்பது உம்முடைய பொறுப்பு. உம்முடைய பொறுப்பு ஐயா. கண்ணா, உமது பிள்ளைகளை தங்கைமார்களை நான் வளர்த்தாலும் சரி, நாளை பின்ன அம்மா அப்பாவை யாரென்று கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன பதில் பேச முடியும்? மகுடம் சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாகாளியரை பிறவி செய்தோம். இந்த உண்மையை நீர் சொன்னீரையானா 3.25 நாளையில் உமது சிரசு வெடித்து போகும். சாபத்தை கொடுத்தார், பிள்ளையை ஒப்படைத்தார். அன்றைய நாள் முதலாக பெற்றதாய் போல பிள்ளையை வளர்த்து வருகின்றார். தாய்க்கு தாயா தற்காத்து வளர்த்துவார், தந்தைக்கு தந்தையா பாதுகாப்ப வளர்த்துவார். கண்ணுக்குள்ள மணி போல் கண்ணுக்குள்ள மணி போல் கருத்துடனே வளர்த்துவார். படம் எழுதுவார். 10 வயதாச்சு பலவாடம் முடித்துவார். 12 வயதாச்சு 12 அவ பக்குவதி பெண்ணுவார். பக்குவதி பெண்ணுவார். ஆளாகி இருக்கும் போது அம்மாவாலி 8 பேர் சந்தனமாம் ஜோலையிலே வளர்ந்து வரும்போது 12-16 வயதுக்குள்ளே பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்க தாய் தகப்பனை அறிய வேணும் தெரிய வேணும் என்று சந்தனமா முனிவரை அழைத்து கேட்க உங்களை வளர்க்க சொன்னது உங்க அண்ணன் கோபாலக்கண்ணன் வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வாழ்க்கை வளப்பத்தை சொல்லவில்லை அம்மா. உங்களுக்கு அப்படி தெரிந்து கொள்ளணும்னு நீங்க ஆசைப்பட்டால் கடவுளை எண்ணி நீங்க கடிய யாகத்தை வளர்த்து வாருங்க. சரி, யாகம் பொறுக்காமல் இறைவன் வருவார். உங்களுடைய எல்லா கேள்விக்கும் அவரிடத்திலே பதில் உண்டு. பதில் உண்டம்மா அப்படின்னு சொன்ன உடனே சொன்னபோது காளியர்கள் 8 பேரும் சந்தனமாம் ஜோலையிலே வந்து ஆண்டவனாகிய சிவபெருமானை மனதிலே எண்ணி அவள் யாகத்தை எப்படி வளர்த்து வருகின்றார்? அவன் ஆளான நாளையிலே நல்ல செவ்வாம் ஜோலையில் அக்கினி யாகங்களை வளர்த்து வருகின்றார். அவ யாகம் வளர்க்க இறைவனுக்கு பொறுக்காமல் பார்வதாதேவி சிவனை காப்பாற்ற வேணும் என்று தங்கையிடத்திலே உயிர் பிச்சை கேட்க வேணும் என்று சந்தனமாம் ஜோலைக்கு ஓடோடி வந்து தாயே வடகுத்தி அம்மா மாறி காளி முப்படாதி ஆண்டவே சிவபெருமான் இருப்பாரோ இறப்பாரோ தெரியல, சாகுவாரோ பிழைப்பாரோ தெரியவில்லை. நீ இப்பமே யாகத்தை
அணைக்கணும் இறைவன் மாண்டு விடுவார் அம்மா. ஆண்டவை இல்லைன்னா ஆதி சக்திக்கு மதிப்பு உண்டா? கிடையாது கிடையாது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. இல்லை அம்மா. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை பார்வதி. சிவன் இல்லையே அம்மா. அதனால நீங்க அக்கினி யாகத்தை அணைக்கணும். ஆதி பராசக்தி கேட்க சரி பார்த்தா வடகுத்தி அம்மா என்னய்யா அக்கா இறைவன் வரத்தான் நாங்க யாகத்தை வளர்த்தோம். சரி நாங்களா வளர்த்த யாகத்தை எங்களால் ஒருபோது அணைக்க முடியாது. முடியாது. உன் ஆண்டவனை காப்பாற்றும் அன்பு இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ. இறங்கி அணைச்சுக்க போ அப்படி என்று ஆங்காரத்தோடு சொல்ல ஆதிசக்தி ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்று அந்த இறைவனை மனதிலே எண்ணி பிறையோ அங்க பேரையோ விமலன் தேவி கையில் எடுத்து 3 முறை சுத்தி வந்து முக்கண்ண பகவானை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனை தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து அவ சுத்தி வந்து அவ அக்கினி யாகத்திலே இறங்குவாள். சுவாமி சுத்தி வந்து அவளோ அக்கினியில் இறங்கும் போது ஆதிபராசக்தி அக்கினியில இறங்க கோபத்துல சொன்ன நம்ம அக்கா ரோசக்காரி அக்கினி யாகத்துல இறங்கிட்டாளே அத்தா வந்தா அவளுக்கு சாபத்தை எல்லாம் கொடுத்து விடுவார். அப்படி என்று 8 பேர் ஓடோடி வந்து யாகத்தில் இறங்க யாகத்திலே கருகி உருகி கைப்பிடி சாம்பலாக ஆண்டவன் பார்த்தார். யாகமோ குறைந்து விட்டது, அக்கினியும் அணைந்து விட்டது. பார்வதி இன்னமும் திரும்பி வரலையே, பார்வதியை காணுமே என்று சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்க்க அந்த ஆண்டவனாகி சிவபெருமான் அட்டகாலியர்களுக்கும் உயிர் கொடுக்க வேணும், பார்வதிக்கும் உயிர் கொடுக்கணும் என்று தீர்த்தமும் திருபிரம்பும் கையில எடுத்து தீர்த்தமும் திருபிரம்பும் சிவபெருமான் கையில் எடுத்து சந்தனம் மாஞ்சோலையில யாகத்துக்கு முன்னால தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபிரம்பால் தட்டுவாரா தேவியர்கள் 8 பேரும் தூங்கி முழித்ததை போ சுந்தரமா எழுந்து வாரா எழுந்து வரும் வேளையில 2வது உயிர்கள் வாங்கி இறைவனிடம் பெயரு வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டையது தானமட்டி அரசாண்டு வாராளே அம்பிகையோட குத்தியா 51 வருடத்தில ஆணவம் உண்டாக ஆணவத்தை அடக்குதற்கு அம்மாளோட கோட்டையில ஆண்டவே சிவபெருமான் அச்சுதந்தா என் பெருமான் அரிசிரிக்க சிவன் சினக்க காளி கோட்டை தீப்பிடிக்க 3வது உயிர்கள் வாங்கி மகுடனையும் அதை முடித்து மாகாளி 8 பேரும் கைலாச மலையதில கடவுளோட இடமதியில பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போட்டல்லவோ பரிசோதனை செய்தல்லவோ முத்து போட்டு முத்திரைக்கு கண்ணையிடம் மதியில ஆக்குவாரோ அழிக்குவாரோ 1008 வாரம் என் முத்தாரம்மா வடக்குத்தியா கொல்லும் வாரம் வெல்லும் வாரம் கோடி வாரங்கள் வாங்கி கைலாச
சங்கரங்கோவில் பாதை கூடி சங்கரங்கோயில் பாதை கூடி சங்கரங்கோவிலில சங்கரனை நீராடு கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி கரிவலம் பாதை கூடி ராஜபாளையம் பாதை கூடி எங்க வாராளாம் உரம்பு வழியாக அங்கிருந்து பயணமாகி ராஜபாளையம் வழியாக எங்க வாராளாம் கிழக்கு முகமாக தெம்பங்குளம் தன்னாதில ஒளிவிருக்க வேணும் என்று நிலையங்களை வாங்குவாளாம் இந்த தெம்பங்குளமா ஊருக்கு நடுவிலே நிலையங்களை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுத்து வரி உடுக்கும் மக்களிடம் பயிரெடுத்து கோமரமாகவே ஆடி நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாகவே இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து அவளை வணங்கி வரக்கூடிய மக்களையும் இந்த தெம்பங்குளம் ஊர் வாழும் மக்களையும் மக்களை அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக வளரச் செய்து அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.